கிளாஸ் 12க்கான கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண மினி மெட்டீரியலை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க பார்க்கலாம். ஸோ இந்த மினி மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சாப்டருக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பயாலஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா மினி மெட்டீரியல் கவர்மெண்ட்ல இருந்து வரல. பட் நம்ம சேனல்ல நம்ம கிரியேட் பண்ண ஒரு மினி மெட்டீரியல் இருக்கு பேஸ்ட் ஆன் கவர்மெண்ட் கீ ஆன்சர். ஸோ அது வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இது வந்து மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் கவர்மெண்ட் கீ ஆன்சர் பேஸ்டு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் என்னெல்லாம் சொல்ல போறேன் அப்படின்னா, இந்த மினி மெட்டீரியல் படிச்சா உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும், ஃபுல் மார்க் எடுத்துடலாமா, 600 600 எடுத்துடலாமா, வாய்ப்பே இல்லை. ஸோ 600 எடுக்கிறதுக்கு நோ சான்ஸ். ஸோ பட் இதை வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணாதவங்க இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களால 6 மார்க் அட்டன் பண்ணிடலாம். 6 மார்க் 6 3 மார்க் 6 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க் 3 மார்க் கூட ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? 5 மார்க் 3 மார்க் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். 2 மார்க் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போற சாப்டர்ஸ் நீங்க கம்ப்ளீட்டா படிச்சிருங்க. ஸோ அந்த எல்லா ஷார்ட் ஆன்சர்ஸ் படிச்சுட்டு, ஓகேவா, எல்லா ஷார்ட் ஆன்சர்ஸ் படிச்சுட்டு மீதி சாப்டர்ல இருக்கிற ஷார்ட் ஆன்சர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க மினி மெட்டீரியலை நீங்க யூஸ் பண்ணி படிச்சாலே ஷியோரா உங்களால எல்லா ஷார்ட் ஆன்சர்ஸ் அட்டன் பண்ணிடலாம். அண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்தாலே ஷுவரா எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். கெமிஸ்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் போதும் தான் சொல்லுவேன். 11 12 13 மட்டும் போதாது. மற்றபடி மற்ற சாப்டர்க்கெல்லாம் போதும். 1 to 10க்கும் அதே மாதிரி 14 15க்கும் போதும். ஓகேவா? அண்ட் ப்ராப்ளம்ஸ் நீங்க பார்க்கணும். எபிசிடி கன்வர்ஷன் பார்த்தா ஷியோரா உங்களால சென்டம் எடுத்துலாம். கிரியேட்டிவ் 1 மார்க்கும் சேர்த்து பார்த்தா. ஓகேவா? ஸோ பிசிக்ஸ் நான் ஒரு சாப்டர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன்னா என்னென்ன சாப்டர் அப்படின்னா 1 ஒரு நிமிஷம், ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 5th சாப்டர், 6th சாப்டர், 8th சாப்டர் அண்ட் அதே மாதிரி 10th சாப்டர். ஸோ இந்த சாப்டரை கம்ப்ளீட்டா படிச்சுட்டு மீதி சாப்டர் இம்பார்ட்டன்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் படிச்சா உங்களால ஷியோரா எல்லா ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லா 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். மேத்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் எக்ஸைஸ் ஒரு செட் ஆஃப் கொடுத்துட்டேன். என்னன்னா 4.5 5.5 6.1 6.7 நோட் பண்ணிக்கோங்க. 7.1 7.2 7.7 8.5 7.7ல 7.8 8.7 9.3 9.8 10.5 10.8. ஓகேவா? இதுல சொன்ன எல்லா எக்ஸைஸ், இப்ப நான் சொன்ன எக்ஸைஸ்ல எல்லா 5 மார்க்கும் பார்த்துட்டு மற்ற மீதி இருக்கிற சாப்டர் அண்ட் எக்ஸைஸ்க்கு இவங்க கொடுத்துருக்க 5 மார்க் பார்த்தாலே உங்களால எல்லா 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். 2 மார்க் 3 மார்க் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போற சாப்டர்ஸ் பார்த்துக்கோங்க. மேக்ஸுக்கு 1 2 3 4 அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 8 11 12. ஸோ இப்போ நான் சொன்ன சாப்டர்ஸ்ல இருக்கிற எல்லா 2 மார்க் எல்லா 3 மார்க் பார்த்துக்கோங்க. நம்ம கம்புக்கு இருக்குல்ல, 2 மார்க் 3 மார்க் கம்பைன் பண்ண கிளாசிபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல கொடுத்துருக்க மாதிரி நீங்க 2 மார்க் 3 மார்க் பார்த்துட்டு மீதி இருக்கிற சாப்டர்கள் பார்த்தாலே ஷுவரா உங்களை இன்க்ளூட் கம்பல்சரி கொஸ்டின் எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். மேக்ஸ் சொல்லிட்டேன், பிசிக்ஸ் சொல்லிட்டேன், கெமிஸ்ட்ரி சொல்லிட்டேன். இப்போ நம்ம பிடிஎஃப் பார்த்துடலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கஸ்டமர் இருக்கும், மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இப்போ நம்ம பிடிஎஃப் பார்த்துடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கான பிடிஎஃப் தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. மெட்டாலஜி சாப்டர் ஃபர்ஸ்ட் சாப்டர் எவ்வளவு அழகா, இது வந்து கீ ஆன்சர் பேஸ்டு தான்ப்பா. ஸோ நீங்க இந்த நம்பி படிக்கலாம், ஷியோரா உங்களோட சென்டம் எடுத்துடலாம். பட் 11 12 13க்கும் ப்ராப்ளம்க்கு இது போதாது. கிரியேட்டிவ் 1 மார்க்கு நான் சொல்ற மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி ஆர்கானிக் 11 12 13க்கு அண்ட் எல்லா சாப்டருக்குமான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இது ஃபுல்லா படிச்சுட்டு அந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ல இருந்து ஸ்டார்ட் 11 12 13க்கு போதாது. அண்ட் ப்ராப்ளம்ஸ்க்கும் இது ப்ராப்ளம்ஸ் இங்க கொடுக்கல. பட் மற்ற சாப்டருக்கு இது போதும் தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இது வந்து கீ ஆன்சர் மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பி படிங்க. ஓகேவாப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் புக் பேக் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் புக்கிங் சைட் கொடுத்துருக்காங்க. இப்போ பிசிக்ஸ் வந்து பார்த்துடலாம். இப்போ பிசிக்ஸ் பார்த்துடலாம். பிசிக்ஸ் தான் அவங்க அழகா கொடுத்துருக்காங்க. உங்க பாருங்க, இது வந்து நிறைய எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் வச்சுதான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு சில டீச்சர்ஸ் எல்லாம் போய் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப்ல என்னெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர் 11 சாப்டருமே 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தனித்தனியா கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் பிட்வீன்ல இருந்து இது வந்து மாஸ்டர் பிடிஎஃப் நான் சொல்லுவேன். ஏன்னா 2 மார்க் 3 மார்க் தனியாகவும் கொடுத்துருக்காங்க. நம்ம கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிட்வீன்ல இருந்து 1 or 2 கொஸ்டின் கேட்பாங்க. அப்ளிகேஷன்ல இருந்து 1 or 2 கொஸ்டின் கேட்பாங்க. ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து 1 or 2 கொஸ்டின் கேட்டுவாங்க. லாஸ்ட்ல இருந்து கட்டாயமா ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. கேரக்டரிஸ் பேஸ்ல இருந்து கொஸ்டின் வந்துருவாங்க. அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டுருவாங்க. எலக்ட்ரிக் சர்க்யூட்ல இருந்து 2 மார்க் கம்பல்சரியோ 3 மார்க் கம்பல்சரியோ கேட்டுருவாங்க.
ஸோ அதனால நீங்க இந்த 11 சாப்டருக்குமான ஷார்ட் ஆன்சர்ஸ் லாங் ஆன்சர்ஸ் 2 மார்க் 3 மார்க் படிச்சுட்டு அவங்க லாஸ்ட்ல கொடுத்துருக்க அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தாலே கட்டாயமா சென்டமெண்டலாம் ப்ராப்ளம்ஸும் நீங்க கட்டாயமா பார்க்கணும். ஸோ நான் சொன்ன ஐடியா நீங்க ஃபாலோ பண்ணாலே ஈஸியா எடுத்துலாம். என்னென்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், ஃபிஃப்த் சாப்டர், சிக்ஸ்த் சாப்டர், 8th சாப்டர், 10th சாப்டர், நான் சொன்ன 6 சாப்டருமே கம்ப்ளீட்டா எல்லா ஷார்ட் ஆன்சர்ஸ் படிச்சுட்டு மற்ற ஷார்ட் ஆன்சர்ஸும் பாருங்க. ஒரு சில புக்கிங் சைட் கொஸ்டினும் கொடுத்துருக்காங்க, அதையுமே நீங்க பாக்குறது நல்லது. ஸோ 3 மார்க் எல்லாம் பாருங்க. நமக்கு நிறைய பேருக்கு, எனக்குமே என்னுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 மார்க் எல்லாமே 2.5 மார்க் தான் வந்திருக்கு. நான் என்னுடைய பேப்பர் வச்சிருக்கேன், ஓகேவா, என்னுடைய சாஃப்ட் காப்பி நான் வச்சிருக்கேன். அது வந்து ஒரு நாள் ஏன் நான் பண்ண தப்பெல்லாம் நீங்க பண்ணாதீங்க, அதுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன் பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி. ஸோ நான் என்ன தப்பெல்லாம் பண்ணிருக்கேன்னா 2.5 மார்க் 3 மார்க்கே வந்திருக்கு எனக்கு இந்த டெரிவேஷன் சம்மந்தப்பட்டு கேட்கிறப்போ. நான் தியரியே எழுதல, டயக்ராம் மறைஞ்சிட்டேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாம் ஃபார்முலாஸ் எல்லாமே கரெக்டா எழுதிட்டேன். பட் ஆனா எனக்கு தியரிக்கான மார்க்கே வரல, ஏன்னா தியரியை நான் ஒழுங்கா எழுதல, அப்படி இப்படின்னு கதை மட்டும் தான் அடிச்சிருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு அழகா அவங்க என்னெல்லாம் தியரி தேவை, என்னெல்லாம் டெரிவேஷன் தேவை, எதுக்கெல்லாம் டயக்ராம் வரையணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் 5 மார்க்குக்கு. ஸோ அதனால இந்த பிடிஎஃப் மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இப்ப நான் சொன்ன மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது 3த்துக்குமே நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க, ஓகேவாப்பா. இப்போ மேக்ஸ் பார்த்துடலாம். ஸோ மேக்ஸ் பார்த்துடலாம். மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கொஸ்டின் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மார்க் எவ்வளோ கேட்பாங்க, 2 மார்க் எவ்வளோ கேட்பாங்க, 3 மார்க் எவ்வளோ கேட்பாங்க, 5 மார்க் எவ்வளோ கேட்பாங்க. ஸோ மொத்தம் 90 மார்க். உங்களுக்கு 10 மார்க் இன்டர்னல்ல வந்துடும், ஸோ அது ஸ்கூல்ஸே போட்டுருவாங்க. மொத்தம் 100 மார்க். ஸோ நீங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதுவும் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடணும், 1 மார்க்குக்கு கரெக்டான ஆப்ஷன் எழுதணும் வித் ஆன்சரோட. அண்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா 1 மார்க் கொஸ்டினுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் ஃபார்முலாஸ் எதுக்கான எழுதணுமோ ஃபார்முலாஸ் எழுதணும். டயக்ராம்ஸ்க்கு மார்க் இருக்கு, ஃபார்முலாக்கு மார்க் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வெல் நோன் ஆன்சர், வெல் நோன் கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் எழுதணுமா. அண்ட் ப்ரூவ் தட் ஷோ தட் நமக்கு எல்லாமே லாஸ்ட் ஸ்டெப்ல கொஸ்டின் எழுதி ப்ரூவ் தட் ஷோ என்ஸ் ப்ரூவ் அந்த என்ஸ் வெரிஃபைட் அந்த மாதிரி எழுதினாலே உங்களுக்கு 1 மார்க். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் ஸ்டெப் மார்க் உங்களுக்கு கொஸ்டின்கான ஆன்சர் கம்ப்ளீட்டா தெரியலனாலும் அதுக்கான ஸ்டெப் போடுங்க, உங்களுக்கு ஈஸியாவே ஸ்டெப் மார்க் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரை கரெக்டா வாசிச்சு பாருங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் நிறைய எழுதுங்க. ஸோ அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க இதுக்கான பேட்டர்ன் எப்படி கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் 1 மார்க் இவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 12th சாப்டர், 6th சாப்டர், 2nd சாப்டர், 5th சாப்டர், 11th சாப்டர் அவங்க ஒரு ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர்ல படிக்கிறதுனாலும் சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி 5 மார்க், 2 மார்க், 3 மார்க் ஆர்டர்னாலும் படிங்க. 5 மார்க் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தேன், இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ மறக்காம பாத்துருங்க. இந்த மினி மெட்டீரியலை வச்சு நீங்க வைஸா பயன்படுத்தி சென்டம் எடுத்துடலாம். அண்ட் நிறைய பேர் கம்புக்கான பிடிஎஃப் கூட கேட்குறீங்க, நான் இதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் கொடுக்க மறக்காம கிளிக் பண்ணி பாத்துருங்க. கம்புக்கு இந்த 3 மினி மெட்டீரியலுக்கான பிடிஎஃப். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணி. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.